Taste the Daily. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். வெல்கம் டு நாதர்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மயோசைட்டிஸ். அதாவது மசில்ல தசை செல்லுல ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தான் இந்த மயோசைட்டிஸ். யூஸ்வலாக நம்ம பாடியில் உள்ள வெள்ளை அணுக்கள் ஜாயிண்ட்டை அட்டாக் பண்ணால் அதை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே வெள்ளை அணுக்கள் தசைகளை தாக்கினா அதை வந்து மயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டியே நம்ம ஓன் செல்ஸை அட்டாக் பண்ணுறதை தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருமே இந்த மயோசைட்டிஸ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மயோசைட்டிஸ் நோய் யாருக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த நோய் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. யூஸ்வலாக வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் இந்த மயோசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டாலும் இந்த மயோசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம். சரி, மயோசைட்டிஸ் பிரச்சனை வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக்காக ஆரம்பிக்கும். மசில் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸாக ஆரம்பிக்கும். மசில் எல்லாமே வீக்காகும். மசில் வீக்காக ஆரம்பிக்கும். தசையோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எக்ஸஸாக வந்து டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. இது கூடவே வந்து வலியும் வீக்கமும் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக தொடைப்பகுதி தசைகள், இடுப்பு தசைகள், கால் பகுதி தசைகள் பாதிக்கப்படும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டால் உட்காந்து எழுந்துக்க கஷ்டப்படுவாங்க. படிக்கட்டு ஏற இறங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதாவது ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆரம்ப காலத்தில் அஃபெக்ட் ஆகும். இதை தொடர்ந்து கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆகும். அதாவது ஒரு பொருளை எட்டி பிடிக்கிறது, ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அப்பர் நெக் மசில்ஸ் பாதிக்கப்படும். இவங்க கைகளை தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு சிலருக்கு ட்ரங்க் மசில்ஸ் வந்து பாதிக்கும். அதாவது வயிற்று பகுதியில் உள்ள தசைகள், முதுகு பகுதி, ஷோல்டர், நெக்கு இந்த மாதிரி வந்து எல்லா தசைகளும் பாதிச்சு அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை பாலிமயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து பாதிக்கப்படுறது. அடுத்து தசைகளோட சேர்ந்து ஸ்கின்னும் ஒரு சிலருக்கு பாதிக்கும். இதை டெர்மட்டோமயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தசைகளோட சேர்த்து ஸ்கின்ல வந்து பர்பிள் ரேஷஸ் இருக்கும். யூஸ்வலாக கைகளில், கை விரல்களில், நக்கிள்ஸில் வந்து பர்பிள் ரேஷஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு ஈசோஃபேகஸ்னு சொல்லக்கூடிய உணவு குழாய் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு உணவு முழுங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த பிரச்சனையை கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய சிவியாரிட்டி அதிகமாகும். அடுத்தது லங்ஸ் வந்து பாதிக்கப்படும். கூடவே அதர் ஆர்கன்ஸும் வந்து அடுத்தடுத்து பாதிக்கப்படும். இதனால பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சரி, ஒன்ஸ் இந்த மயோசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிளட் டெஸ்ட் வச்சு டயக்னோஸ் பண்ண முடியும். பிளட் டெஸ்ட்டில் சிபிகே லெவல் வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு மயோசைட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மயோசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்கள் ஃபிசிஷியன் உங்களுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கூடவே இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸும் வந்து கொடுப்பாங்க. டிசீஸ் மாடிஃபையிங் ட்ரக்ஸும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இது கூடவே வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபுட்ஸும் புரோட்டீன் ரிச் டயட் ஃபுட்ஸும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ப்ராசஸ்டு ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது கூடவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மசில் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இந்த பிரச்சனையில் மசில் ரொம்ப வீக்காக இருக்கும். ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வாக்கிங் எய்ட்ஸ் தேவைப்படும். அதாவது வாக்கிங் ஸ்டிக், க்ரச்சஸ் இல்லை வாக்கிங் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். ஒரு சிலருக்கு ஸ்ப்ளின்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு உங்களுக்கு
உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு படிக்கட்டு ஏற கஷ்டமாக இருக்கும், டே டு டே ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் பெயினை குறைக்கிறதுக்கு ஐஎஃப்டி, டென்ஸு, லேசர் தெரப்பி போன்ற எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி முதல்ல உங்களுடைய வலியை குறைப்பாங்க. இது கூடவே மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும், மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் போன்ற எக்ஸசைசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுடைய மசிலை வந்து ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணுவாங்க. அதாவது 0 to 5ல் கிரேட் பண்ணி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரபிஸ்டோடைய ஆலோசனை இல்லாமல் நீங்களாக எந்த ஒரு எக்ஸசைசஸும் மயோசைட்டிஸ்க்கு செய்யக்கூடாது. இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ஸோ பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி டைம் எடுத்து தான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். அதனால் ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸோட தொடர்ந்து எக்ஸசைசஸ் செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நியூட்ரிஷன் சப்போர்ட்டோடவும் ஃபிசியோதெரபிஸ்ட் சப்போர்ட்டோடவும் குவாலிட்டி ஆஃப் லைஃபை கண்டிப்பாக மயோசைட்டிஸ் பிரச்சனைக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நன்றி.